வணக்கம். ஒவ்வொரு நாளும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய த ரூல்ஸ் ஆஃப் மனி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 80 மற்றும் 81வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 80, நோ வென் டு லெட் கோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் எப்போ திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் இங்கே சொல்கிறாரு. ரிச்சர்ட் டெம்ப்ளர் ஒரு ஐடியாவை, ஒரு டிப்ஸையும் இந்த பகுதியில் கொடுக்குறாரு. அது என்னென்னா, பொதுவாக அவருடைய முதலீடுகள் எல்லாத்தையுமே டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எப்போவுமே பிளான் பண்ணுவாராம். இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா, எவ்வளோ நாளுக்குள்ளே, எவ்வளோ வருடங்களில் அந்த பணம் இரு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானை தான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவாராம். அதுவும் மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரியான முதலீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் அவர் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாரு. இதை எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் எவ்வளோ காலத்தில் நீங்கள் போடுற பணம் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. 72 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் உங்களுடைய வட்டி தொகையோட, வட்டி விகிதத்தோட அதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா, டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் தான் எத்தனை வருடத்தில் இந்த வட்டி விகிதம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுன்னா நீங்கள் முதலீடு பண்ண தொகை ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பதில், ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6% வட்டி விகிதம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறீங்க, அதுக்கு 6% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 72 வகுத்தல் 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடை கிடைக்கும். அப்போது இந்த பணம், நீங்கள் போடுற பணம் 6% வட்டி விகிதத்தில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது ரெட்டிப்பாகிறதுக்கு 12 வருஷம் தேவைப்படும். இதே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே எனக்கு என்னுடைய பணம் ரெட்டிப்பாகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 5 வருஷத்தில் உங்களுக்கு முதலீடு பண்ணுற தொகை ரெட்டிப்பாகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்போ அதற்கு எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அதே 72 அப்படிங்கிற நம்பரை அந்த எத்தனை வருஷத்துக்குள்ளே, இப்போ 5 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமே, 72 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 14.4 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 14.4%க்கு நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் உங்களுடைய தொகை அல்லது நீங்கள் முதலீடு பண்ண தொகை இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு சரியான ஒரு முதலீட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய விதிகளில் நம்ம பார்த்தோம். பொதுவாக நீங்கள் நிறைய டேட்டாஸ் ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். எந்த அளவுக்கு தகவலை நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய உங்களுடைய அந்த பணத்துக்கு சேஃப்டி அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது எந்த முதலீடு சரியானதாக இருக்குமோ அந்த விஷயத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் லீக் ஆகுது, தவறுகள் நடக்க ஆரம்பிக்குது, அல்லது நீங்கள் போட்ட முதலீடு தொகையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்கள் இலக்கை அச்சீவ் பண்ணிட்டீங்க, அல்லது நிறைய தவறுகள் வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம சரியாக நம்ம தேர்வு செய்யலை இந்த முதலீட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டங்கள் எல்லாம் உங்களுடைய முதலீட்டை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் சொல்கிறார். இது ஜென்ரலான ஒரு ஐடியா தான். ஆனால் முதலீட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி நமக்கு சொல்லித்தருது. ரூல் 81, நோ யுவர் ஓன் ஸ்டைல். உங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன காரணத்துக்காக உங்களுடைய ஸ்டைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய நபர், உங்களுடைய பர்சனல் கேரக்டர் என்ன, இதெல்லாம் தான் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் ரிச்சர்ட் டெம்ப்ளர் குறிப்பிடுறார். இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது அல்லது ஒரு தனி மனிதனுடைய பண்புகள், கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அவன் எந்த அளவுக்கு முதலீடு பண்ணி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. பொதுவாக இந்த கேரக்டர், மைண்ட் செட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முதலீட்டில் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முதலீட்டாளர் எப்படி எந்த தன்மையோடு நடந்துக்கிறாரோ அப்படி தான் அவருடைய பிஸ்னஸ் இருக்க போகுது. இப்போ பொதுவாக நிறைய கேரக்டர்ஸ் டைப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே நேர்மறையான எண்ணம் கொண்ட நபர்கள். இவங்க பாசிட்டிவாக, அதாவது ப்ராக்டிகாலிட்டியாகவும் இருக்கணும்,
பாசிட்டிவாகவும் இருக்கணும். 2மே வந்து கலந்த நபர்கள் இருப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் காஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இதில் என்னென்ன விளைவுகள் வரதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. 3வது வந்து காம்படிட்டிவ்னஸ், போட்டி மனப்பான்மை கொண்டவர்கள். போட்டி போட்டு மற்ற காம்படிட்டர்ஸை வந்து நான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் கொண்ட நபர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாத நபர்கள். எனக்கு உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாமல் செயல்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. பயப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மார்க்கெட்டை பற்றியோ இல்லை பல விஷயங்களை பற்றியோ வந்து நெகட்டிவான தாட்ஸ் உள்ளவங்களாகவே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கேரக்டரை வந்து சரியான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியது வந்து அவசியம். ஸோ இந்த கேரக்டரை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து முக்கியம்தான். ஆனால் தேவையில்லாத ஒரு கட்டத்தில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் அதிகமாக அந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான பாதைகளை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ இதுதான் வந்து 81வது விதி நமக்கு சொல்லித்தர பாடம். ஸோ இந்த 2 விதிகளுமே வந்து முதலீடு சம்பந்தப்பட்ட விதிகளாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் 82வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.